கோழி முட்டை போடுற வரைக்கும் காத்திருந்து இப்ப கொண்டு வரையா? இவ்வளவு சாப்பிட்டா அண்ணன் திட்டுவாருங்க. அண்ணனாவது நொண்ணனாவது இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் சாராயம் காய்ச்சதே சந்தோஷமா சாப்பிடறதுக்கு தான்டா. நீ சாப்பிட்டீங்கல்ல? சாப்பிட்டு போய் சாப்பிட்டு போய். ஏண்டா இப்ப எல்லாம் கிளீனர் வேலைக்கு பொம்பளை ஐயா வைக்க ஆரம்பிச்சிட்டியா? இல்லைங்க முதலாளி, இது என் சம்சாரம். நேத்து தான் கல்யாணம் ஆச்சு. ஏன்டா சொல்லவே இல்ல? டேய் இன்னும் பிரியாணி செரிக்கணும்டா. இப்ப நான் என்ன பண்றேன், பொண்டாட்டி கொட்டிட்டு ஒரு டிப் குழந்தைகளை எப்படியாச்சும் காப்பாத்தியாங்கடா. என்ன வேணும்னாலும் கேளுங்க, நான் தரேன். கேட்கறதெல்லாம் உன்னால கொடுக்க முடியுமா? கேளுங்க சார், நான் தரேன். அப்போ ஒரு டாக்டர் வேணும், முடியுமா? டாக்டர் இல்லையா? எதுக்கு ஆஸ்பத்திரி போர்டு மாட்டி வச்சிருக்கீங்க? அதை கழிட்டு புண்ணா கடந்து மாட்டீங்க. சரியான கேள்விதான் கேக்குறீங்க. இது சட்டசபையில கேட்க வேண்டிய கேள்விங்க. ஆனா இது சாதாரண கம்பவுண்டர் கேக்குறீங்களே. அப்படின்னா குழந்தைகளோட கறி என்ன ஆகுது? இந்த சீட்ல எழுதிருக்கிற மருந்தெல்லாம் வாங்கிட்டு வாங்க, குழந்தைங்களை காப்பாத்திடலாம். மருந்து சீட்டு உனக்கு எப்படி? நீ இங்க என்ன பத்தி அப்புறம் கேட்டுக்கலாம். முதல்ல குழந்தைங்களோட உயிர் தான் முக்கியம். இங்க டியூட்டில இருக்கிற டாக்டர் யாரியா? எங்கோ டாக்டர் தானே. உடம்புக்கு சரியில்லாம வேற நல்ல ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு இருக்காரு. அப்ப இங்க இருக்கிற குழந்தை காப்பாத்துறது யாரு? புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்க ஆயா. ஆயாவா? திலகா, திலகவதி நீயா? எஸ் டாக்டர். ஐ அம் வொர்க்கிங் as an ஆயா in this hospital. ஹாஸ்பிடல்ல டாக்டரா இருக்க வேண்டிய நீ ஆயா வேலையை பார்த்துட்டு இருக்க. அப்பா அம்மா யாருமே இல்லாத அனாதை நீ என்கிட்ட சொன்ன. ஆனா உனக்காக நான் ஒருத்தர் இருக்க நீ நினைச்சேனா? என் மேல சத்தியமா சொல்லு, நீ யாரு? அப்ப நான் மெடிக்கல் காலேஜ்ல 4th இயர் ஸ்டூடெண்ட். எல்லா வருஷமும் படிப்புல தங்க மெடல் வாங்கி பத்திரிகைகள்லாம் என்னை பத்தி எழுதுற அளவுக்கு நல்லா படிச்சுட்டு இருந்த நேரம். என்னோட கனவு லட்சியம் எல்லாமே நான் ஒரு டாக்டர் ஆகணுங்கிறதுதான். ஸ்டூடெண்ட்ஸ், இது ஒரு போஸ்ட்மார்ட்டம் கேஸ். இந்த அம்மா விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு நம்ம டாக்டர்ஸ் ஒரு ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணி ஆல்ரெடி போலீஸ் சப்மிட் பண்ணியாச்சு. இப்ப நான் உங்களை வைக்க போற டெஸ்ட் தான். இவங்க சாப்பிட்ட விஷம் இவங்க உடல் உறுப்புகளை எந்த வகையில பாதிச்சிருக்கு, இவங்களுக்கு எப்படி மரணம் நேர்ந்தது அப்படி ஒரு ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு கொடுக்கணும். என் கூட படிச்ச எல்லா மாணவர்களுமே பெரிய டாக்டர் சொன்ன மாதிரி அந்த அம்மா விஷம் குடிச்சதுனால கல்லீரல் பாதிக்கப்பட்டு இருந்திருக்காங்க. அதனால அது தற்கொலைதான் எழுதி கொடுத்தாங்க. ஆனா என்னோட ரிப்போர்ட் வேற மாதிரி இருந்துச்சு. திலகவதி, திஸ் இஸ் டூ மச். அந்த பொண்ணோட சாவுக்கு காரணம் தற்கொலை தான் உன்னோட சீனியர் டாக்டர்ஸ் ரிப்போர்ட் கொடுத்திருக்கும் போது நீ மட்டும் திட்டமிட்ட கொலை தான் சர்டிஃபை பண்ணிருக்கே. பெரிய டாக்டருங்க எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த பொண்ணோட உடம்புல கல்லீரல் பாதிக்கப்பட்டு இருக்கு. அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த பொண்ணோட சாவுக்கு அதுதான் காரணம்னு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்களே, அதைத்தான் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் ஏன்? அவங்க கேஸ் ஃபைல்ல பிளட் ரிப்போர்ட்டை பாருங்க. 3 மாசமா அவங்களுக்கு மஞ்சக்காமால இருந்திருக்கு. அவங்க ஈரல் பாதிக்கப்பட்டது இந்த காமாலனால தானே தவிர அவங்க குடிச்சதா சொல்லப்படுற விஷத்தினால இல்ல. ஏன்னா அந்த விஷம் இறப்பையில தான் இருக்கு, ரத்த ஓட்டத்துல கலக்கவே இல்லை. அப்போ அந்த பொண்ணோட மரணத்துக்கு காரணம்? என்னோட அபிப்பிராயம், அந்த பொண்ணு செத்த பிறகுதான் அவ வாயில விஷத்தை ஊத்தி அவ தற்கொலை பண்ணிக்கிட்டதா நம்ப வச்சிருக்காங்க. காலேஜும் பரபரப்பா பார்த்துக்கிட்டு இருக்க நான், டீன், போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாரும் கூட வர போஸ்ட்மார்ட்டம் கிளாஸ் ரூமுக்கு போனேன். தலையில பலமா அடிபட்டு உறைஞ்சு போயிருந்த ரத்த காயத்தை காட்டினேன். இதுதான் எங்களோட மரணத்துக்கு காரணம். இவங்க விஷம் குடிச்சதுனால சாகல. This is my report. காலேஜ் பூராவும் பரவி போன இந்த பரபரப்பான கொலை கேஸ்ல என்ன பயமுறுத்துறவங்க தான் அதிகம். ஆனா எனக்கு முழு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்தது என்னோட அம்மா தான். காரணம் அவங்க என்னோட அம்மா மட்டும் இல்ல,
நேர்மைக்கும் திறமைக்கும் பேர் போன ஒரு அரசாங்க தரப்பு வக்கீலாவும் இருந்ததுனாலதான். கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணோட புருஷன் ஊர்லயே பெரும்புள்ளியான தில்லைநாதன். ஆனா இந்த உலகத்துல பச்சைவந்தியை வளர்த்து அதை கும்புற ஆளுநி ஒருத்தராக தானே இருக்க முடியும். தம்பி, மனுஷனை புலி மாதிரி இருக்கணும்னு சிங்கம் மாதிரி இருக்கணும்னு சொல்றவங்க அந்த காலத்து முட்டாளுங்க. இந்த பச்சோந்தி மாதிரி இருந்தாதான் நம்ம பவர்ஃபுல்லா இருக்க முடியும். நேரத்துக்கு தகுந்த மாதிரி நிறத்தையும் குணத்தையும் மாத்திக்கிட்டு இருக்கிறதுனாலதான் நம்ம தலைவர் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மந்திரியாவே இருக்காரு. என் தலைவர், நான் சொல்றது ரைட் தானே? என்னப்பா இது? செத்து போனவன் பொண்டாட்டிய நினைச்சு நான் பதறிக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல போய் ஜோக் அடிச்சிட்டு இருக்கேப்பா. எனக்கு நீங்க கொடுக்கறதா சொன்ன 1.5 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் தான் முக்கியம். ஆனா உங்களுக்கு என் பொண்டாட்டியோட அழகு முக்கியமா இருந்துச்சு. அந்த அறிவு கட்டவ இந்த புருஷனுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்க தெரியாம நீங்க அவ கை பிடிச்ச உடனே ஓடி போய் மாடி மேல இருந்து விழுந்து செத்து போயிட்டான். இந்த காலத்துல பொண்டாட்டிங்க பத்னியா இருந்தா என் மாதிரி புருஷங்க எப்படிதான் வாழ்றது? நீங்க கவலைப்படாதீங்க தலைவரே, நாம இந்த கொலை கேஸ்ல மாட்டிக்கவே மாட்டோம். அதான் நடக்காது மிஸ்டர் தில்லைநாதன். காலேஜ் பூரா என்னால பரவி போன இந்த கொலை கேஸ்ல தில்லைநாதனை அரெஸ்ட் பண்றதை தவிர வேற வழி இல்லாம போச்சு. நான் உயிருக்கு உயிரா நேசிச்ச என் மனைவி மேல சத்தியமா சொல்றேன், அவங்க தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாங்க. ஊர்லயே பெரும்புள்ளி நீங்க உயிருக்கு உயிரா உங்க சம்சாரத்தை நேசிச்சேன்னு வேற சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் சார் தற்கொலை பண்ணிக்கிற முடிவு வரணும்? அது வந்து சொல்லுங்க சார். என் மனைவி தற்கொலை பண்ணிட்டது காரணம் உங்க பொண்ணு திலகவதி தான். என்ன சொல்றீங்க மிஸ்டர் தில்லைநாதன்? நானும் உங்க பொண்ணும் ஒன்னா படுக்கல இருந்தத என் மனைவி பார்த்துட்டாங்க. மனசு உடைஞ்சு போன அவங்க வேகமா மாடி படிக்கட்டுல இறங்கினப்போ தடுக்கி கீழே விழுந்து மண்டையில அடிபட்டு இறந்து போயிட்டாங்க. ஆனா உங்க பொண்ண மானத்தை காப்பாத்துறதுக்காக என் மனைவி விஷத்தை குடிச்சிட்டு செத்து போயிட்டாங்கன்னு இவ்வளவு பெரிய பொய் சொல்லிட்டேன். யுவர் ஆனர், என்ன மன்னிச்சு. உங்க அக்கிரமத்துக்கு எதிரா சாட்சி சொல்ல வந்தவ ஒரு பொண்ணுங்கிறதுக்காக நாக்குல நரம் இல்லாம எதையும் பேசாதீங்க. பெருசா பணத்தையும் வாங்கிக்கிட்டு பெத்த பொண்ணைய கூட்டி கொடுத்த நீ, சாரி நீங்க பொண்ணுன்னு எல்லாம் நியாயம் பேசுறீங்களா? என் சம்சாரம் செத்ததுக்கு அப்புறம் கோடிக்கணக்கா என்கிட்ட சொத்து இருக்கிறதுனால இரண்டாவது சம்சாரமா உங்க பொண்ணை கட்டி வச்சிடலான்னு வந்தீங்க. அதுக்கு நான் மாட்டேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக நீங்க இந்த சட்டத்தை வச்சு மாட்டி வைக்க பாக்குறீங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ விசாரிக்க எனக்கும் எங்க அம்மாவுக்கும் விபச்சாரி பட்டம் தான் கிடைச்சுக்கிட்டே வந்தது. எங்களுக்கு எதிராக எத்தனையோ பேர் பொய் சாட்சி சொன்னாங்க. அவனோட அலங்காரமான பொய்க்கு முன்னால எங்க ஆழமான உண்மை செத்து போச்சு. என் பேருக்கு வந்த அவமானத்தை நினைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கேஸ் விஷயமா கோர்ட்டுக்கு போறதுக்கே எங்க அம்மா பயப்பட ஆரம்பிச்சாங்க. கடைசி வாய்தாவும் வந்துச்சு. அதுக்கு முதல் நாள் ராத்திரி தான் குடும்ப மானத்துக்கு பயந்து நான் மாரடைப்புலதான் செத்து போனேன்னு மத்தவங்க நம்புறதுக்காக அந்த தில்லைநாதனோட ஆளுங்க எனக்கு விஷூசி போட்டுட்டாங்க. என்ன எப்படியும் நான் சாக போறேன்னு தெரிஞ்சு போச்சு. நீ நான் எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுமா? என்னமா சொல்றீங்க? உங்களை விட்டு நான் எப்படிமா போவேன்? நீ உயிரோடவும் மானத்தோடவும் இருக்கணும்னு சீக்கிரமா இங்க இருந்து போயிடு. சாக போற உங்க அம்மாவோட கடைசி ஆசைதான். அடுத்த நாள் கோர்ட் வாய்தாவுக்கு வராததுனால நியாயத்துக்காக போராடின என்னையும் எங்க அம்மாவையும் நடத்த கெட்டவங்கன்னு தீர்ப்பளிச்சு தில்லைநாதனை விடுதலை பண்ணிட்டாங்க. தில்லைநாதன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் ஊர் ஊரா ஓடிக்கிட்டு இருந்தேன். அவனோட ஆளுங்க என்ன துரத்துக்கிட்டே வந்தாங்க. கடைசியா உங்களை சந்திச்சேன். உன் அழகுதான் எனக்கு சொந்தம். ஆனா உன் அறிவு அந்த ஊருக்கே சொந்தம். அதனால எத்தனையோ உயிர்களை காப்பாற்ற முடியும். அந்த அறிவு வீணா போறதுக்கு நான் விட மாட்டேன். எந்த கொம்பம் வந்து தடுத்தாலும் சரி உன்னை டாக்டர் ஆக்கியே தீருவேன். அது மட்டும் இல்ல, நீ டாக்டர் அன்னைக்கு உன் கழுத்துல ஒரு தாலியை கட்டி உனக்கு விபச்சார பட்டம் கட்டினாங்களே,
அவங்க முகத்தில் நான் கறியை பூசுறேன். எந்த வசதியும் இல்லாத இந்த அனாதைக்கு இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா போதும். இதுதான் ஆத்தா திலகாவோட கதை. லாரியில் அடிபட்ட நம்ம ஊர் குழந்தைகள்லாம் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே திலகா தான். அவளை நான் மறுபடியும் டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நீ எங்க அப்பனோட பழைய கதையை சொல்லி அவளை வெட்டி விடுற அப்படின்னு தான் சொல்லு. நான் வேலை வைக்கிறேன். இல்லப்பா, சின்ன வயசுல இந்த பொண்ணு இனிமேல கஷ்டப்பட வேண்டாம். நம்ம பரம்பரையில தான் யாருமே படிக்கல. ஒரு பொண்ணை படிக்க வச்சோங்கிற பெருமையாவது நமக்கு இருக்கட்டும். உன் ஆசைப்படியே அவளை டாக்டருக்கே படிக்க வைங்க. சொல்றது கேளுங்க. தில்லைன்னு அதனை எதிர்த்துக்கிட்டு அந்த ஊர்ல யாராலையும் வாழ முடியாது. அந்த வேலையை நம்ம கையில விட்டுரு. நீ படிப்பை மட்டும் பாத்துக்க, மத்ததை நாங்க பாத்துக்கிறோம். ஆமா.